பொரியல், அவியல், துவட்டல், துவையல் என்பதெல்லாம் தமிழர்களின் உணவு வகைகள், சமையல் முறைகள். இதுல துவையல் என்பதை குறிக்க சாந்து அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க. 15 to 17ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த பல புலவர்களின் கலவையான பாடல்கள் அடங்கியது தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கக்கூடிய நூல். இதுல உணவு குறித்து வரும் ஒரு பாடல் மிகவும் சுவையானது. சிவஞான முனிவர் அப்படிங்கிறவர் எழுதுனது. அவர்கிட்ட சமையல்காரரா ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவர் முனிவர்கிட்ட போய் இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம வெண்பாவிலேயே ஒரு பாடல் பாடினாராம். சற்றே துவையல் அறை, தம்பி ஒரு பச்சடி வை, வற்றல் ஏதேனும் வறுத்துவை, குற்றமில்லை, காயமிட்டு கீரை கடை, கம்மெனவே மிளகு வாயரைக்க வைப்பாய் கரியே. துவையல், பச்சடி, வற்றல், கீரை, மிளகு கறின்னு மெனு ரொம்ப நல்லாவே இருக்குதுல்ல. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தென்னிந்திய மக்கள் எள், பிரண்டை, முசுமுசுக்கை, தூதுவளை, தேங்காய், கத்திரிக்காய்னு பல பொருட்கள் கொண்டு துவையல் அரைச்சிருக்காங்க. அதில் காரத்திற்காக மிளகையும் சேர்த்து அரைச்சிருக்காங்க. ஆக மிளகாய் வரும் வரை காரத்திற்காக துவையலில் சேர்க்கப்பட்டது மிளகுதான். ஏன் கூட சரோஜா ராகவாச்சாரி அவர்கள் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு நீங்க என்னம்மா செய்ய போறீங்க? பிரண்டை துவையல் அரைக்க போறோம். இந்த பிரண்டை தொகையல் எதுக்காக செஞ்சு சாப்பிடுவாங்க? வாயு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு, செஸ்ட் பெயினுக்கு, சுகர் இருக்கிறவளுக்கு, எல்லாருக்கும் இது நல்ல ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. ஓகே, இந்த பிரண்டை தொகையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? பிரண்டை முழுசா இருக்கும், அதை வெட்டி வச்சுக்கணும் நம்ம. சரி. தேங்காய், மிளகா வத்தல், மிளகு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, புளி, வெல்லம், உப்பு, எண்ணெய். வெல்லம் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? அது எதுக்காக? அது வந்து இந்த நெஞ்சல்ல கமரல் இருக்கும். இது இந்த பிரண்டை வந்து கமரல் இருக்கும், ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அரிப்பு இல்லாத இருக்கிறதுக்கோசம் இந்த புளி, உப்பு, வெல்லம் எல்லாம் தித்திப்பு எல்லாம் சேர்ந்ததுன்னா அது இருக்காதுன்றதுனால அதனால இந்த வெல்லம் போடுறது. ஓகே, நம்ம இப்போ பிரண்டை தொகையல் செய்யலாமா? செய்யலாம். முதல்ல என்ன போட போறீங்க? எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லையா? வெள்ளை எள்ளு. இது எவ்வளவு? 3 ஸ்பூன். 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு வெடிக்கிற பதத்துல எடுத்துடலாம் இல்லையா? இப்போ எடுத்துடலாம். எடுத்து தனியா வச்சுக்க போறோம் இல்லையா? அடுத்தது என்னமா? இதுல எண்ணெய் ஊத்திக்க. இதுல எண்ணெய் ஊத்த போறோம் இல்லையா? இது எதுக்காக? இது வந்து இதுக்கோசம் இந்த மிளகா, உளுத்தம்பருப்பு, மிளகா வறுக்கிறதுக்காக எண்ணெய். மிளகாய் முதல்ல கொடுத்துருவோம். மிளகாய் வத்தல் இல்லையா? ஆமாம், மிளகாய் வத்தல். ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு. அடுத்தது உளுத்தம்பருப்பு. இது 1 கப்பு, முழு கப்பு. இது நல்லா செவந்து வரும். கொஞ்சம் எண்ணெய். இதுலயே மிளகை வறுத்துட்டு அப்படியே அப்புறமா இது போட்டுக்கலாம். இப்போ மிளகு வறுக்க போறீங்க இல்லையா? மிளகு இது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம்? அடுத்தது எண்ணெயை குத்தி இது பிரண்டையை வதக்க போறீங்க எண்ணெய் போட்டு இல்லையா? ஆமா. சரி, ஓகே. இப்போ இந்த பிரண்டை இருக்கு இல்லையா? ஆமா. இது வந்து எந்த பகுதியை வந்து எடுத்துக்கணும்? நறுக்கும்போது இது இந்த நடு கணுவை விட்டுட்டு இந்த இதையும் விட்டுட்டு இந்த இடத்துல போனால் இங்கே வைக்கப்படும். ஓகே, ஒரு பிரண்டையில் இருக்கும்போது இந்த கணு பகுதியை யூஸ் பண்ணக்கூடாது. நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த கணுவை விட்டுறணும். ஓகே, அப்படிதான் நறுக்கி வச்சிருக்கோம். சரி, இதைத்தான் நீங்கள் இப்போ போட்டு வதக்க போறீங்க.
இதனுடைய வதக்கியாச்சு நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? கொஞ்ச நாள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் சுருங்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை தண்ணியை விட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து விடலாம். ஓகே. கொஞ்சம் தண்ணீர் சேர்க்க போறோம் இல்லையா? ஆமா, தண்ணி எவ்வளவு ஊத்தணும்? கொஞ்சம் விடுங்க. பொறுப்பு. இது நல்லா வெந்து வரதுக்காக தண்ணி சேர்க்கிறோம். நல்லா தண்ணி வத்தணுமா? தண்ணி வத்தி விடும். தண்ணி வத்தினா எடுத்துடலாம். சரி. நம்மளுக்கு பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு. எடுத்துடலாம். இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிரண்டை தொகையிலுக்கு வதக்க வேண்டியது வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இல்லையா? இதனுடைய சூடு ஆறின பிறகுதான் அரைக்க முடியும் இல்லையா? சூடு ஆறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு. சரி, நாமளும் ஒரு 5 நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம பிரண்டை தொகையிலுக்கு வதக்கி வறுத்து வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் சூடு ஆறிடுச்சு இல்லையா? இப்ப அரைக்கலாம். மிளகாய் வத்தல், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து. அடுத்தது என்ன போடுறோம்? அடுத்தது பிரண்டை போட்டு. பிரண்டை இல்லையா? பிரண்டையை அப்படியே சேர்த்துக்கிறோம். வதக்கி வச்சிருக்கக்கூடிய பிரண்டை. இதுக்கு அடுத்தது எள்ளு. இது வறுத்த எள்ளு. இப்போ தேங்காய். அடுத்தது தேங்காய் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டா போதும். அந்த கருவேப்பிலை. அடுத்தது கருவேப்பிலை. கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இது வாசனைக்கு. ஓகே. அப்புறம் அது புளி. இது எந்த அளவுக்கு புளி? வந்து ஒரு சின்ன உருண்டை மாதிரி. எலுமிச்சம்பழம் அளவு சின்னது. ஓகே. புளி. உப்பு. இது அளவு பார்த்து நம்ம திட்டமா போட்டுக்கலாம். இதை இப்போ அரைச்சிட்டு அப்புறம் தான் வெல்லம் போடணும். தண்ணி சேர்க்கலாமா? இப்போ சேர்க்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் விடுங்க. இந்த வெல்லம் ஊற்றி இப்போ வெல்லம் போட கொஞ்சம் அரைச்ச பிறகு வெல்லம் இல்லையா? ஒரு எலுமிச்சம்பழம் அளவு நம்ம வெல்லம் போட அதில் சேர்த்து அதையும் சேர்த்து அரைக்கணும். பிரண்டை தொகையல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்குறேன். பாருங்க. அந்த பிரண்டையினுடைய வாசனை தூக்கலாக இருக்கு. அதோட அந்த கருவேப்பிலை, மற்ற சேர்மானங்கள், மிளகு, மிளகாய் வெத்தல் இவ்வளவும் சேர்ந்து பிரண்டை தொகையல் பிரமாதம். சட்னி துவையலை பற்றிலாம் நம்ம பேசும்போது அம்மியை பற்றி பேச வேண்டாமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்களுடைய வாழ்வில் சமையலில் தவிர்க்க முடியாத பொருளாக இந்த அம்மி இருந்துச்சு. நடுவில் மிக்சி வந்து சுற்றுல இந்த அம்மியும் குழவியும் இன்னைக்கு ஒரு ஓரமாக போய் கிடக்குது. சிலர் மட்டும்தான் சுவைக்காக இந்த அம்மியை பயன்படுத்துகிறாங்க. இந்த அம்மியினுடைய வரலாறு என்ன? கொஞ்சம் புரட்டி பார்க்கலாமா? உணவை நெருப்பில் சுட்டு சாப்பிடுதல், நீரில் வேக வைத்து உண்ணுதல், உணவை இடித்து பொடியாக்கி உண்ணுதல் ஆகிய சமையலின் அடுத்தடுத்த பரிமாண வளர்ச்சியில் ஒன்றுதான் உணவை அரைத்து பின் அதை உண்ணுதல் அல்லது சமைத்தல். ஓர் உணவுப் பொருளையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களையோ நசுக்கி அரைத்து சேர்த்து உண்ணுதல் அல்லது சமைத்தல் என்ற வழக்கத்தை மனித நாகரிக வளர்ச்சியின் ஒரு கட்டம்னு தான் சொல்லணும். ஆக பண்டைய மனிதன் 2 கற்களுக்கு இடையில் அல்லது ஒரு பாறை மேல் உணவுப் பொருளை வைத்து அதை இன்னொரு சிறிய பாறை கொண்டு நசுக்கி அரைத்து உண்ண ஆரம்பித்திருக்கிறான். உலகின் முதல் அம்மி என்பது அதுவாகத்தான் இருக்கக்கூடும். ஹரப்பா அகழாய்வில் கூட களிமண் கருவிகள், தானியங்களை அரைக்கும் கல் எந்திரங்களோட அம்மி போன்ற அமைப்புடைய கல் கருவியும் கிடைத்துள்ளன. என் கூட இருக்கிறது கலைச்செல்வி மணிபாலன் அவர்கள். வணக்கம்மா.
இன்னைக்கு நீங்க செய்ய போற துவையல் என்னம்மா? எள்ளு துவையல். எள்ளு துவையல். இது ஒரு பாரம்பரியமான துவையல் இல்லையா? இந்த எள்ளு துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்ன? எள்ளு, முழு மிளகா, சீரகம், பூண்டு, புளி, உப்பு. ஓகே, இது என்னென்ன அளவுல எடுத்துப்பீங்கம்மா? ஒரு 50 கிராம் எடுத்தா ஒரு 6-7 மிளகா வச்சு எள்ளு 50 கிராம் எடுத்தீங்கன்னா எடுத்தோன்னா ஒரு 6-7 மிளகா. நம்மளுக்கு அதாவது காரம் வேணும்னா இன்னும் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா கம்மியாக கூட வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன உருண்டை மாதிரி புளி, உப்பு கொஞ்சம், அவ்வளவுதான். இதுக்கு என்ன ஒன்றும் சேர்க்கறது இல்லை. ஓகே, இந்த எள்ளு துவையலை நீங்க இப்போ வந்து அம்மியில வச்சு தான் அரைக்க போறீங்க. ஆமா, அம்மியில வச்சு தான் அரைக்கணும். அதுதான் சுவை. ஆமா, அதான் சுவை. அம்மி, இந்த பேர் எப்படி வந்தது? அம்முதல், ஒரு பொருளை அதன் மேல் இன்னொரு கனமான பொருளை கொண்டு அமுக்குதல் அப்படிங்கிறது தான் அம்முதலுக்கான பொருள். அம்முதலுக்கு உபயோகப்படக்கூடிய கருவி அப்படிங்கிறதுனால தான் இதற்கு அம்மி அப்படிங்கக்கூடிய பெயர் வந்திருக்கு. பழந்தமிழர்கள் கருங்கல் கொண்டு அம்மி குத்தி அதன் மேல் அரைக்க குழவி செதுக்கி உபயோகிச்சிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் ஊர் பொது இடத்துல ஒரு அம்மி, ஒரு ஆட்டுரல், ஒரு உரல், ஒரு திருக்கை எல்லாமே வச்சிருப்பாங்களாம். யாருக்கு தேவையோ அவங்க வந்து அதை உபயோகிச்சிருக்காங்க. அப்புறம்தான் ஒவ்வொருவரும் அவங்க வீட்டுக்கு தேவையான அம்மி, ஆட்டுரல், உரல்களை தனியாக செஞ்சு வச்சுக்கிட்டாங்களாம். சரி, இந்த எள்ளு துவையல் எதோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்? பழுது சாப்பிட்டு நாங்கள் பழுது சாப்பிடுவோம், அது சாப்பிடுவோம், கூழ் குடிப்போம், அதுக்கு வைப்பாங்க. சாதத்தில் வேணும்னா இல்லைன்னும் போது நாங்கள் சாதத்தில் வச்சு சாப்பிடுவோம். இட்லி கூட தொட்டு சாப்பிடுவாங்க. இட்லிக்கும் தொட்டு சாப்பிடலாம். எள்ளு உடம்புக்கு வந்து நல்ல உறுதி இல்லையா? சரி, இப்போ எள்ளு துவையல் நம்ம செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம் சார். சட்டி மேலே வைக்கலாமா? முதல்ல என்ன போடுவீங்க? எள்ளு. எள்ளு இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கீங்க. ஆமா, எள்ளு. இது வெடிச்சு வரணுமா? ஆமா, வெடிச்சு வரணும். வெடிச்சு வரணும். வெடிச்சு. இப்போ புளியும் இதுல போட்டு வறுப்பீங்களா? இல்ல, புளி நாங்க புளி அரைக்கும் போது தான் சேர்த்துக்கிறது. ஆமா, சேர்த்து. இதுல வந்து சீரகம், பூண்டு, மிளகாய் இது மட்டும் தான் வறுக்க போறீங்க. முதல்ல எள்ளை வறுத்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா? சீரகம் மட்டும். அடுத்தது சீரகம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவு. ஆமா, 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன். இது வந்து சேர்த்துக்கலாம். சரி, போட்டுக்கலாமா? போட்டு. இப்போ மிளகாய் சீரகமும் வறுத்தாச்சு. அடுத்தது மிளகாய் வத்தல். இது லேசா செவந்தா போதும் இல்லையா? செவந்தா போதும். இப்போ பூண்டு. அவ்வளோதான் இல்லையா? நம்ம இப்போ எள்ளு துவையல் பண்ணுறதுக்காக எள்ளு, சீரகம், பூண்டு, மிளகாய் வத்தலை லேசாக ஒரு சட்டியில் வறுத்தெடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்தது என்ன பண்ண போறீங்க? அம்மியில வச்சு அரைக்கணும். அரைக்க போறீங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டை புளியை ஃபர்ஸ்ட் வைக்கணும். நசுக்கிக்க போறீங்களா? ஆமாம். சரி, அடிங்க. கொஞ்சம் தண்ணி. புளியை நல்லா மையா அரைச்சு. மையா அரைக்கணும். மையா அரைச்சு. இப்போ நம்மளுக்கு புளி நல்லா அரைஞ்சிருச்சாமா? அரைஞ்சிருச்சுமா. ஓகே, அடுத்தது என்னமா வைக்க போறீங்க? மிளகாய் வைக்கணும். மிளகாய் வத்தல். நம்ம வறுத்து வச்சிருக்கோம் மிளகாய் வத்தல். காம்பு எடுத்துறீங்க இல்லையா? காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
பூண்டு வைக்கலாம். இப்போ அடுத்தது பூண்டு. மிளகாய் வத்தல் நல்லா அரைஞ்ச பிறகு பூண்டு. ஆமாம், பூண்டு. இப்போ அடுத்தது என்னம்மா சேர்க்க போறீங்க? எள்ளு. எள்ளு சேர்த்துடலாமா? ஆமாம், சரி. இப்போ எள்ளு சேர்க்குறோம் இல்லையா? ஆமாம், எள்ளு சேர்க்கலாம். இப்போ உப்பு எப்போ சேர்ப்பீங்க? இப்போ சேர்க்கணும் கொஞ்சம். இப்போ உப்பு சேர்க்கணும். ஆமாம். அது சார் மேலே வயிற்று சேர்த்துருவோம். நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ வழிச்சு எடுத்துட வேண்டியதான் இல்லையா? ஆமாம். சரி. நம்மளுக்கு எள்ளு தொகையல் ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பார்க்குறேன். அந்த எள்ளு, புளி, அதோட மிளகா வத்தல், பூண்டு இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் அந்த அம்மியில் அரைச்சது ஒரு தனி சுவை. எள்ளு தொகையல் ஏகாந்தம். இன்னைக்கு தேதியில் வீட்டில் மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். இல்லத்தரசிகளுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, வீடே ரணகலம் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு சமையலில் அடிப்படை பொருளாக மிக்ஸி மாறி இருக்கு. அம்மிக்கு வில்லனாக வந்து அடுக்கலையினுடைய ஹீரோவாக மாறி இருக்கக்கூடிய இந்த மிக்ஸியின் வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் ஜே பொப்லாஸ்கி இவர் வட அமெரிக்காவை சேர்ந்தவர். ஸ்டீஃபன்ஸ் எலக்ட்ரானிக் கம்பெனி என்ற பெயர் கொண்ட நிறுவனத்தை நடத்தி வந்தார். 1919 இவரை அர்னால்ட் எலக்ட்ரானிக் கம்பெனிக்காரங்க தேடி வந்தாங்க. எங்களுக்கு ஹார்லிக்ஸை பாலில் போட்டு கலக்கி மில்க் ஷேக்காக தயாரிக்க ஒரு மிஷின் வேணும், அதே மாதிரி சோடாவை கலக்கி அடிச்சு கொடுக்க ஒரு மிஷின் வேணும், செஞ்சு கொடுங்கன்னு ஸ்டீஃபனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போனாங்க. பல மாத உழைப்புக்கு பிறகு ஸ்டீஃபன்ஸ் 1922 பிளெண்டரை உருவாக்கினார். அதாவது இன்றைய மிக்சியின் அடிப்படை வடிவம் அது. ஒரு கண்ணாடி ஜார், அதுல கீழே பிளேடு மாதிரியான தட்டையான கம்பிகள், அந்த கம்பிகளை சுத்த வைக்க அடியில ஒரு மோட்டார். இது மில்க் ஷேக் தயாரிக்க அப்புறம் சோடா பவுண்டனுக்கு உதவிச்சு. 1930 ஸ்டீஃபனோட அடிப்படை மிக்சியை ஹாமில்டன் என்பவர் மேலும் சிலரோட சேர்ந்து சந்தைக்கு கொண்டு வந்தார். பின் பலரும் மிக்சியின் வடிவமைப்புல அதோட பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களை சேர்த்து மேம்படுத்த ஆரம்பிச்சாங்க. 1937 WG பர்னார்ட் என்கிற அமெரிக்கர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் மிக்சிகளை சந்தைக்கு கொண்டு வந்தார். ஃப்ரெட் வாரிங் என்பவர் தயாரித்த மிக்சிகள் 1940 ஸ்மூதி என்ற பெயர்ல பிரபலமாச்சுது. 1940க்கு மேலதான் மிக்சிகள் ஐரோப்பிய நாடுகள்ல கால் பதிச்சுது. அதற்கு பின்புதான் தென் அமெரிக்க கண்டத்துக்கும் மற்ற கண்டங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. என் கூட இருக்கிறது லதா பாசு அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு என்னம்மா பண்ண போறீங்க? முட்டைக்கோஸில் துவையல் பண்ண போகிறோம் சார் இன்னைக்கு. முட்டைக்கோஸ்ல பொரியல் பண்ணுவாங்க, கூட்டு பண்ணுவாங்க. ஆமாம், பொரியல் கூட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படி இல்லைன்னா குருமல் ஆட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து வித்தியாசமாக தொகையில் எப்படி பண்ணுறதுன்றது இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. முட்டைக்கோஸ் தொகையலுக்கு தேவையான பொருட்கள் என்ன? முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1/2 கப்பு இல்லை 3/4 கப்பு. கோஸ் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புளி, தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் 1 கப்பு. இவ்வளோதான் மொத்த தேவையான பொருட்களே உங்களுக்கு இதில். நம்ம இப்போ முட்டைக்கோஸ் தொகையல் செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். ஓகே சார், நோ ப்ராப்ளம். அடுப்பு பற்ற வச்சிருப்பா. ஓகே சார். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய். கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும்.
கொஞ்சம் காயட்டும். இப்போ உளுத்தம் பருப்பு. எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லையா? எண்ணெய் காஞ்சி. இப்போ உளுத்தம் பருப்பு போடும். உளுத்தம் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா, இன்னும் லைட்டாக கலர் அப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கணும். நான் மிளகாய் வந்து எப்பயுமே கிள்ளி போட்டுக்கணும், ஏன்னா முழுசாக போடும்போது அது உள்ள சீடு இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் உங்களுக்கு பட்டு பட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் வரமிளகாய் எப்பயுமே கிள்ளி போட்டுக்கிட்டால் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த எண்ணெய் உள்ளே நல்லா படும்போது ஃபுல்லாக நல்லா வறுத்துரும். இப்போ பருப்பு வறந்துருச்சு, இது போகிறோம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் துவையல் பண்ணுறதுக்காக காஞ்ச மிளகாயும் உளுத்தம் பருப்பையும் நல்ல செவக்க வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது கோஸ் இடணும். உங்களுக்கு நல்லா வதங்கிருச்சா? வதங்கிருச்சு. முட்டைக்கோஸ் துவையல் பண்ணுறதுக்கு முட்டைக்கோஸை எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த பக்கத்தில் உளுத்தம் பருப்பும் காஞ்ச மிளகாயும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இது ரெண்டும் சூடு ஆறின பிறகு தான் அரைக்க முடியும் இல்லையா? ஆமாம், சூடு ஆற எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் நம்ம காத்துட்டு இருக்கணும். ஆமாம், அதற்கு வெயிட் பண்ணணும். ஓகே, நாமளும் ஒரு 5 நிமிஷம் காத்துட்டு இருக்கலாம். அமெரிக்க ஐரோப்பிய மக்களுடைய மிக்சி பயன்பாட்டுக்கும் இந்திய மக்களின் மிக்சி பயன்பாட்டுக்கும் நிறையவே வேறுபாடுகள் இருக்கு. பொதுவாக மேலை நாடுகளில் பழங்கள், காய்கறிகள், திரவங்களை தான் மிக்சியில் போட்டு அடிப்பாங்க. ஆனால் இந்திய மக்கள் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மஞ்சள் போன்ற கடினமான பொருட்களையும் மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. 1950களில் மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இந்திய சமையலறையில் இடம் பிடித்த மிக்சிகளுக்கு அந்த சக்திகள் இல்லை. அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு சில இல்லத்தரசிகளும் அதனால் ஏகப்பட்ட தொல்லைகளை அனுபவிச்சாங்க. இந்த தொல்லைகள்லாம் எப்படி தீர்ந்தது? 1950களில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மிக்சியை வச்சுக்கிட்டு தினமும் ஒரு இந்திய இல்லத்தரசி போராடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் மாதுரி. இவங்க கணவரனுடைய பெயர் சத்யபிரகாஷ் மாத்தூர். இவர் சிமெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஜெர்மானிய நிறுவனத்தில் பொறியாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த சிமெண்ட்ஸ் நிறுவனம் 1950களினுடைய இறுதியில் இந்திய மார்க்கெட்டுகளுக்கு ஏற்ற மிக்சிகளை தயாரித்து சந்தையில் விடுறோம் அப்படின்னு மத்திய அரசுக்கிட்ட அனுமதி கேட்டுச்சு. ஆனால் இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரிக்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி கிடையாது, இந்திய சிறிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு மத்திய அரசு சொல்லிருச்சு. இதை சத்யபிரகாஷ் ஒரு வாய்ப்பாக பார்த்தாரு. தன்னோட மனைவி கிட்ட உட்காந்து பேசினார். அவரோட சமையலறைக்கு எப்படியாப்பட்ட மிக்சி வேணும், அது என்னென்ன வசதிகளோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கு பிறகு மிக்சி தயாரிப்பில் இறங்கினார். ஒவ்வொரு கட்டத்திலையும் மாதுரி அதை சோதனை செஞ்சு பார்ப்பாங்களாம். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆலோசனை சொல்வாங்களாம். பல்வேறு கட்ட திருத்தங்களுக்கு பிறகு இந்திய சமையலறைகளுக்கு ஏற்ற அதிக வலிமை கொண்ட மோட்டாருடன் கூடிய மஞ்சள் போன்ற கடினமான பொருட்களை அரைக்கக்கூடிய சக்தியுடன் புதிய இந்திய மிக்சிக்கான வடிவம் உருவாக்கப்பட்டது. அது எல் வடிவத்தில் அமைஞ்சது. இதை சத்யபிரகாஷ் மாதுரி கூட்டணி தான் உருவாக்குச்சு. அதற்கு பிறகு சத்யபிரகாஷனுடைய நண்பர்கள் சிலரும் இதில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. 1963 மும்பையில் பவர் கண்ட்ரோல் அண்ட் அப்ளையன்சஸ் கம்பெனி அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. இந்தியாவுக்கான மிக்சி தயாரிப்பில் அவங்க இறங்கினாங்க. முதல்ல அவங்க தயாரித்த மிக்சியில் ஈரமான பொடிகளை அரைக்கிறதுக்கு தனியாக, ஈரம் இல்லாததை அரைக்கிறதுக்கு தனியாக, ஜூஸ் அரைக்கிறதுக்கு தனியாக அப்படின்னு ஏகப்பட்ட ஜார்கள் தேவைப்பட்டுச்சு. 1970 எல்லாத்தையும் ஒரே ஜாரில் அரைக்கலாம் அப்படிங்கக்கூடியதை இவங்க கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு நடுத்தர மக்களும் வாங்கும் விலைக்கு சந்தையில் மிக்சி கிடைக்க ஆரம்பிச்சுது. இவங்க நிறுவனம் தயாரித்த மிக்சி தான் சுமித். சுமித் அப்படின்னா ஹிந்தியில் நல்ல நண்பன் அப்படிங்கிறது பொருள். இந்திய மக்கள் விரும்பிய முதல் மிக்சி இதுதான். 1976 இந்தியா முழுக்க ஒரு மாசத்துல 2000 மிக்சிகள் வித்துச்சான். அதுவே அடுத்த ஆண்டுல ஒரு மாசத்துல 17,000 மிக்சிகள் வித்துச்சான். 1980களில் ஒரு மாசத்துல மிக்சிகளினுடைய விற்பனை 500,000 தாண்டிச்சான். இன்னைக்கு வரைக்கும் புதுசான வடிவத்துல புதிய வசதிகள் கொண்ட மிக்சிகள் வந்துகிட்டே தான் இருக்கு. முட்டைக்கோஸ் தகையல் பண்றதுக்காக நம்ம முட்டைக்கோசும் பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சிருந்தோம். இப்ப சூடு ஆறிடுச்சா? இப்ப நம்ம அரைக்கலாம் இல்லையா? சரி, இப்ப மிக்சியில நீங்க முதல்ல என்ன போட போறீங்க? ஃபர்ஸ்ட் பருப்பு போட்டுக்கணும். பருப்பு
ஆச்சு. இப்போ இந்த வதக்கின கோஸ் அதில் ஆட் பண்ணிக்கோ. கோஸை ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு புளி கொஞ்சம் கொஞ்சமாக புளி. புளி இந்த அளவு புளி போதும். இந்த அளவு புளி போதும். இதுதான் புளிப்பு கொடுக்க போகுது. ஆமாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்க்க. உப்பு இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணது முதல்ல எடுத்து ஒரு தடவை மிக்ஸியில் ஃபஸ்ட்டு குறவரம் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபுல்லாக மெசிற அளவுக்கு அரைச்சிக்கணும். கொஞ்சம் சேர்க்கலாமா? தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டுரும். போதும். இப்போ நமக்கு முட்டைக்கோஸ் தொகையல் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம். டேஸ்ட் பார்த்துடலாமா? கண்டிப்பாக. முட்டைக்கோஸ் தொகையல் அந்த உளுத்தம் பருப்பு, புளி, காரம் இதெல்லாம் சேர்ந்து முட்டைக்கோஸ் தொகையல் ரொம்ப நல்லா இருக்கு.